வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லஞ்ச் ரெசிபிக்கு தேவையான ஒரு 3 கூட்டு பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கீரை. இந்த கீரை வந்து வீட்டிலே உள்ளது பொன்னாங்கண்ணி கீரை. இப்போ மழைக்கு நல்லா வளர்ந்துச்சு. அதனால் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இதை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கீரையை பறித்து எடுத்து வைக்க போகிறோம். வீட்டில் உள்ளது அப்படிங்கிறதுனால டேஸ்ட் இருக்கும். நம்ம எந்த விதமான பூச்சி மருந்தும் சேர்த்துருக்க மாட்டோம். இலைகள் எல்லாமே நல்லா பெருசு பெருசாக வளர ஆரம்பிச்சிச்சு. அதனால் நான் இதை என்ன செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, கட் பண்ணி எடுத்துடு. இது வந்து நம்ம மொத்தமாக வேரோடே பிடுங்காமல் இந்த தண்டை மட்டும் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா மீதி அடுத்தடுத்து வளர்கிறதே என்ன செஞ்சிடும் அப்படின்னா வளர்ந்துடும். இது நல்லா பெருசாக வளர்ந்துடுச்சு. அதனால் இதை எல்லா இலைகளையும் உருவிட்டு இதை திரும்பியும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதே மாதிரி நட்டு வச்சோம் அப்படின்னா இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து இன்னும் நல்லாவே என்ன செஞ்சிடும் அப்படின்னா வளர ஆரம்பிச்சிடும். இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, கொஞ்சம் வந்து பூச்சிகள் வந்து கடிச்சிருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம வந்து தனித்தனியாக எடுத்துகிட்டு பூச்சி கடிக்காமல் இருக்கிற ஓட்டை இல்லாத இலையெல்லாம் தனியாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எடுத்து பொரிக்க போகிறோம். மழை நேரங்கிறதுனால கீரை எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சு. வெயில் நேரத்துலையுமே இந்த கீரை என்ன செய்யும் அப்படின்னா நல்லா வளரும். கீரை பறிக்கப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பூச்சிகள் எதுவும் இருக்கக்கூடாது. இல்லாமல் இருந்து இது எல்லாத்தையும் பறித்து எடுத்துகிட்டு ஸ்டெம்ஸ் எல்லாத்தையும் நம்ம திரும்ப என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு எனக்கு கீரை கிடச்சிருக்கு. இதை இப்போ நல்லா மண் இல்லாமல் சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு. தனித்தனியாக இலைகளையும் நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா எடுத்துட்டேன். இந்த காம்பு எல்லாத்தையும் திரும்பியும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நட்டு வச்சோம் அப்படின்னா திரும்பியும் அடுத்த டைம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அதுலேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக கடுகு சிறுபருப்பு இது ரெண்டும் சேர்த்தாச்சு. கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிறுபருப்பு வந்து கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இலைகளெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய இலைகளாக ஆகிடுச்சு அப்படிங்கிறனால நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டேன். சின்ன சின்ன இலைகளாக இருந்தால் நம்ம கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த கீரை முங்குற அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ கீரை எல்லாமே நல்லா முங்கிடுச்சு. ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் நல்லா கீரை வேகணும். தண்ணி எல்லாமே வற்றிடணும். தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தேங்காய் சேர்க்கணும். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பாதி வெந்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க, முதலே சேர்க்காமல். உப்பு சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு ஓரளவுக்கு. இன்னும் கொஞ்சம் தான் நமக்கு தண்ணி வற்ற வேண்டியிருக்கு. இப்போ நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கூட நம்ம பச்சை மிளகா சேர்த்தோம் அப்படின்னா தேங்காய் கூட பச்சை மிளகா சேர்க்க வேண்டாம். வெங்காயம் கூட நம்ம வந்து பச்சை மிளகா சேர்க்கலைன்னா தேங்காய் அரைக்கப்பவே நம்ம என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் விழுது நான் சேர்த்துட்டேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கீரையும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. சூப்பரான ஒரு பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. கீரை கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இது கூட கொஞ்சம் முருங்கைக்கீரை சேர்த்துட்டோம் அப்படின்னாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து வெண்டைக்காய் ஃப்ரை. வெண்டைக்காய் வந்து பழைய வெண்டைக்காவாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். புது வெண்டைக்காவாக இருந்தால் அந்த வளவளப்பு கொழகொழப்பு தன்மை இருக்கும். இது வந்து பழைய வெண்டைக்காய் ஒரு 2 நாள் ஆகிடுச்சு. இதுக்கும் நான் தேங்காய் எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். எண்ணெய் சேர்த்த பிறகு கடுகு மிளகாய் வெங்காயம் இதையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் வெண்டைக்காயாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து பச்சடி மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரு 2 நாள் 3 நாள் பழைய வெண்டைக்காய் இருந்தால் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இப்போ வெண்டைக்காய்க்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கணும்னா இன்னும் நமக்கு வந்து சீக்கிரத்துலேயே குக் ஆகிடும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வெண்டைக்காய் வந்து மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது. மூடி வைக்காமலே அப்படியே நீங்கள் வந்து சிம்மிலே வச்சு நீங்கள் நல்லா வேக வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமே வெந்துடும். இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் இல்லாமல் சாப்பிட்டாலுமே வெண்டைக்காய் சூப்பராக இருக்கும். தேங்காய் விருப்பப்பட்டவங்க நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. வெண்டைக்காய் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து பாகக்காய் கூட்டு. பாகக்காயை நான் வந்து இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அவிக்கலை அப்படின்னா நீங்கள் அவிச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் வெந்ததுக்கப்புறமா பாகக்காய் சேர்த்து தண்ணி ஊற்றி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாகக்காயை வேக வச்சு நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதனால் நமக்கு வந்து இந்த ஃப்ரை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இது நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்த பாகக்காயை தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்தாச்சு. தக்காளி நல்லா வேகணும். ஒரு பெரிய தக்காளி நான் எடுத்திருக்கேன்.
இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து அவிச்சு வச்ச பாகக்காயை நான் அப்படியே சேர்க்குறேன். நீங்கள் ஒரு அரை வேக்காடு வேக வச்சிங்க அப்படின்னா அந்த சர்க்கிள் ஷேப் வந்து அந்த கட் பண்ணியிருக்கோம்ல ரவுண்டாக அது என்ன செய்யாது அப்படின்னா நமக்கு வந்து உடையாது. நான் வந்து ஃபுல்லாகவே நல்லா சூப்பராக குக் பண்ணி எடுத்துட்டேன். அதை வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா தக்காளி வெங்காயம் கூட நல்லா மசிச்சு விட்ருவேன். நான் சின்ன சின்ன பீசஸாக மாறிடும். நீங்கள் ஒரு அரை வேக்காடு வேக வச்சுருந்தீங்க அப்படின்னா அது அப்படியே நீங்கள் வந்து முழு சர்க்கிள் ஷேப்லேயே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பாகக்காய் கூட்டு கிடைக்கும். நான் நல்லா வேக வச்சுட்டேன். அப்போ தான் அந்த கசப்பு தன்மை தெரியாது. பாதி வேக வச்சோம் அப்படின்னா அந்த கசப்பு தன்மை நமக்கு தெரியும். இது எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நல்லா ஸ்மாஷ் பண்ண மாதிரி நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக அதிலே நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா கட் பண்ண மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துக்கோம். தேங்காய் விழுது சேர்த்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து பாவக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து ஒரு 3 கூட்டு ரெடி பண்ணியிருக்கோம். பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு, வெண்டைக்காய் கூட்டு, பாகக்காய் கூட்டு, இது 3மே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து மதிய லஞ்சுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சாதம் கம்மியாகவும் காய்கறிகள் அதிகமாகவும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இந்த 3 கூட்டுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாதமும் ரெடியாக இருக்குது. அதுக்கு வந்து ஒரு சாம்பார் வச்சு இன்றைக்கி இந்த 3 கூட்டுமே நான் ரெடி பண்ணியிருந்தேன். காய்கறி நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அதிகமாக எடுத்துக்கணும். நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா கொஞ்சமாக சாம்பார் வச்சு ஒரு கூட்டு அவ்வளோதான் நம்ம ட்ரை பண்ணுவோம். நம்ம வந்து சாதம் நிறையா எடுக்காமல் கொஞ்சமாக சாதம் சேர்த்து காய்கறி அதிகமாக சேர்க்குறப்ப நமக்கு எல்லா சத்துக்களும் என்ன செய்யும் அப்படின்னா ரொம்ப அதிகமாக கிடைக்கும். இப்போ இந்த லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம வந்து வாழை இலையில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அது இன்னுமே நமக்கு கூடுதல் பெனிஃபிட்டாக இருக்கும். ஒரு எக்கு வச்சுருக்கேன்னா இது பாகக்காய் பொரியல், வெண்டைக்காய் பொரியல், பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு, அப்புறம் கொஞ்சமாக சாதம், அதுக்கப்புறமா கொஞ்சமாக சாம்பார். இன்றைக்கி லஞ்சு இதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.